வெல்கம் டு Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து காட்டன் சில்க் சாரிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தச்சா நல்லா இருக்கும் அப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்க Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி தச்சா நல்லா இருக்கும் அப்படினு பார்க்கலாம். சாரி ஃபுல்லா வந்து ரெட் கலர் கொடுத்திருக்காங்க. border வந்து ப்ளூ கலர்ல கோல்ட் mix பண்ணி பெரிய border கொடுத்திருக்காங்க. இப்போ ப்ளவுஸும் வந்து சேம் இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அந்த கோல்ட் வந்து சின்ன ஜரிகை மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம அதை வச்சிட்டு எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் மட்டும் நான் தனியா லைனிங் கிளாத்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் நம்ம எப்பவும் போல இத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம நெக் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் மார்க் பண்ணி. இப்போ நெக்கு கீழே வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிட்டு பக்கத்துலயே நெக்கு பக்கத்துலயே வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து பெண்ட் பண்ணி நாம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ உள் சைடுல வர நெக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெளி சைடு வர நெக்குக்கு வந்து லைட்டா ஒரு லீஃப் மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து உள் சைடுல வந்து லீஃப் மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த லீஃப் மாதிரி வந்து பாருங்க அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் நெக் கிட்ட வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு கிராஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கேன்வாஸில் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு கேன்வாஸ் வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு மார்க் பண்ணி விடுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறது வந்து நம்ம தைக்கிறதுக்கான அளவு. இப்போ மார்க் பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ உள் சைடு நெக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பிட்டு வந்து லீஃப் மாதிரி நம்ம மார்க் பண்ண பாருங்க அந்த பிட்டை வச்சுட்டு கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வருது பாருங்க அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். தைக்கிறதுக்கான அளவு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு உள் சைடு வர நெக்குக்குள்ளே வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 பிட்டுமே வந்து நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வரைக்கும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பேக்குக்கு தேவையான கிளாத்து மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் எப்பவுமே லைனிங் கிளாத் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம உள் சைடில் வந்து கட் பண்ண பாருங்கள் ஒரு நெக்கு அந்த நெக்குக்கு வந்து நான் பார்டர் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பாருங்கள் அதை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ லீஃப் மாதிரி வருது பாருங்கள் அந்த லீஃபையும் வந்து அதே மாதிரி பார்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து எல்லா பிட்டுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ உள்ள அந்த கேன்வாஸ் வந்து மறையறதுக்காக நான் லைனிங் கிளாத் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் வந்து அந்த தையல் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பிட்டுமே இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பைப்பிங் தேவையான அளவுக்கு வந்து நம்ம மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்குக்கு உள்ளே வர நெக்குக்கு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம பைப்பிங் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பைப்பிங் தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நெக்குக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு வர கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த நெக்கு ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டு நம்ம நெக்கு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்டர் கிளாத் வச்சுட்டு அந்த டிசைன் நம்ம பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பேட்சை வந்து நம்ம நெக்கில் வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வச்சுட்டு நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். ரெண்டு சைடும் இந்த அளவுக்கு ஈவனாக வச்சுட்டு இதை நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம தச்சு பின் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து அந்த ரெண்டு பிட்டுமே வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சென்டர் ரெண்டு ஈவனாக வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக வந்து டைட் பண்ணி விட்டுடலாம்.
இந்த அளவுக்கு ரெண்டுமே மடிச்சிட்டு அதை டைட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு பீட் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்டர் மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சில்க் சாரீஸ்க்கெலாம் நீங்கள் தச்சு போடும்போது. இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.